டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா வழங்கும் பிஹைண்ட் வுட்ஸ் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2025 பவர்ட் பை ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி, மஞ்சு குரூப்ஸ், சிம்ஸ் ஹலோ டாக்டர், அஸ்வின் ஸ்வீட்ஸ், அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க். தனுசு ராசி குருக்கு தான் நீங்கள் ரூலர் என்றாலும் அந்த குருவே உங்களை பார்க்குறார். அதனால் இந்த விஸ்வாவசத்தில் எல்லா விஷயம் தமிழ் புத்தாண்டில் நிறைய நல்லது பண்ணிவிடு. பஞ்சவடி அனுமன் கஷேத்திரம், திண்டிவனத்திலேருந்து பாண்டிச்சேரி போகிற வழியில் இருக்கக்கூடிய பஞ்சவடி அனுமன் கஷேத்திரம் ஒரு முறை போயிட்டு வாங்க. குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா 4ஆம் இடத்தில் சனி. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் தேக ஆரோக்கியம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அவங்களோட தகராறு வச்சுக்கூடாது. அவங்க மனசில் ஏதாவது வருத்தம் இருந்தாலும் அதை போக்குறதுக்கு முயற்சி எடுக்கும். குரு பார்வை இருக்கிறதுனால நிறைய விஷயம் நல்லது நடக்கும். சுபகாரியங்கள்லாம் நல்லது நடக்கும். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். அதிகமான ஆடை ஆபரணங்கள், நகைகள், நிலங்கள் முதலீடு செய்வது இதெல்லாம் தனுசுக்கு ஏற்படும். தனுசு ராசி பெண்களுக்கு யோகத்தை அதிகமாக பெறும். தைரியம் ஏற்படும். பாஸ்போர்ட்லாம் ரெடி பண்ணி பர்ஃபெக்டாக வச்சுக்கணும். கிடைக்காத விசாலாம் கிடைக்குமா? அதுதான் தனுசுக்கு இருக்கக்கூடிய பெரிய அட்வான்டேஜ். தைரியம் வந்துச்சுனாவே நம்ம எல்லாத்துலேயும் ஜெயிச்சிடலாம். நல்ல நிம்மதியாக தூங்குவாங்க தனுசு. ஆனால் உடற்பயிற்சி பண்ணியே தீரும். இல்லைன்னா கால் வலியெல்லாம் தாங்க முடியாது. காலை எடுத்து பாதம் வைக்கிறதுக்குள்ளே ஐயோன்னு கத்துவீங்க. அது ரொம்ப பார்த்துக்குங்க. ரொம்ப அற்புதமாக எக்ஸசைஸ் பண்ணியிருப்பீங்க. கடந்த 10 வருஷமாக இந்த சனியால் எல்லாத்தையும் விட்டுருப்பீங்க. நீங்களே டாக்டராக நீங்களே எல்லாமே பண்ணிப்பீங்க. அதை விட்டுருங்க. குடும்ப ஆலோசகர், குடும்ப மருத்துவரை போய் பார்த்துரு. முதலீடுகளுக்கு பஞ்சமில்லாமல் அனுகூலம் ஏற்படும். அதனால் யாராவது புதுசாக பணம் கொடுக்குறாங்கன்னா தப்புன்னு அவசரப்பட்டு பண்ணாது. உங்களுக்கு தெரிஞ்ச தொழிலில் தைரியமாக இறங்குங்கள். பெரிய சக்ஸஸ் ஆகும். அர்த்தாசிரம சனி இருந்தாலும் 10ஆம் இடத்தை சனி பார்ப்பது புதன் வீட்டை என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ தொழில் ரீதியாக டக்குன்ற முடிவு எடுப்பவர்கள், ட்ரஸ்ட்டு, நல்ல விஷயங்கள்லாம் எடுப்பவர்கள் அதிக அனுகூலத்தை பெறுவார்கள். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி வரும். தெய்வீக திருப்பணிகள் செய்வார்கள். ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் பசுமாடுகளுக்கு கோதுமை தவிடு வெல்லம் கலந்து கொடுக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். அதை மட்டும் செய்கிறது ரொம்ப முக்கியம். செவ்வாயுடைய பாதிப்பிலிருந்து பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுவதற்கு செவ்வாய்க்கிழமை மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள் சாப்பாடும் எலுமிச்சப்பழ ஊறுகாயும் ஏதாவது ஒரு பசிக்கக்கூடியவர்களுக்கு கொடுப்பது சுபவிரயத்தை அதிகப்படுத்தும். குரு 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு இல்லைங்களா? அது பார்க்குறதே எவ்வளவு தோஷங்கள் இருந்தாலும், கிரகத்தில் உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் மலை போல் வர பிரச்சனைகள் பனி போல் போயிடும். ஆனால் தாயும் தகப்பனுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனமாக இருக்கணும். அதே மாதிரி இரவு பயணத்தில் மிக கவனமாக இருக்கணும். இந்த 5 கிரகங்கள் ஒன்றாக கூடும் இடம் சுகஸ்தானம் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இதை எல்லாத்த விட சகோதரர்கள் உறவு உங்களுக்கு நல்லா இருக்குமா அப்படின்னா, ஏதோ நானும் எங்கள் வீட்டுக்காரரும் கச்சேரிக்கு போனாருன்ற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் வெளிநாடு, வெளி மாநிலம், வெளி ஊர், நிறைய குழந்தைங்களுக்கு படிப்பு செலவு அப்படின்னு நிறைய வருமானங்கள் வந்தால் தானே இதெல்லாம் செய்ய முடியும். மனைவிக்கு பட்டுப்புடவை, நகைகள், இது எல்லாமே கூடும். ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது வெளிநாடோ வெளி மாநிலமோ, அதே மாதிரி தர்ம காரியங்களோ, உங்கள் பூர்வீக சொத்துக்களில் இருக்கிற பிரச்சனைகளோ, இதையெல்லாம் ஜெயிக்கலாம். நீங்கள் தலைமை பதவியில் இருந்தீங்கன்னா அவர் சொன்னார் இவர் சொன்னார்னு சொல்லிட்டு கையெழுத்து போடாமல் டாக்குமெண்ட்டை ஃபுல்லாக படிங்க. இல்லை சார், அவர் மேலே எனக்கு ரொம்ப மதிப்பும் மரியாதையும் ஜாஸ்தி, இத்தனை நாள் இருக்கலாம். செவ்வாய் நீச்சப்பட்டு போகிறார். இங்கே புதன் உங்களுக்கு பகை பெற்று போகிறார். நம்பியவர்கள் துரோகம் செய்யலாம். அதனால் அதை ஒரு முறை படிங்க. கடைசி வரைக்கும் படித்து அதுக்கப்புறம் கையெழுத்து போட்டிங்கன்னா மலை போல் வர்ற பிரச்சனைகள் பனி போல் மாறும். அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன ரகசியம். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். முடிவு உங்கள் கையில். வாழ்க பலமுடன். ஆல் த பெஸ்ட். தனுர் ராசியை பொறுத்தளவுக்கு விஸ்வாவச வருடம் இவங்களுக்கு ஒரு புது எனர்ஜி இவங்களுக்கு கிடைக்கும். சேரக்கூடிய நபர்கள், பார்க்கக்கூடிய நபர்கள்லாம் அட்வைஸ் சொன்னது போக, அறிவுரை சொன்னது போக, ஆல் த பெஸ்ட்லாம் சொல்லுவாங்க. இன்னும் கவலைப்படாத, ஜெயிச்சிருவேன், உனக்கு நல்ல லக் இருக்குது,
நீ ஜெயிச்சு வருவ. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நிறைய பேர் சொல்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன கெட்ட பழக்கத்தை நீ இது பண்ணி பாரு அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அதில் கவனமாக இருக்கணும். அந்த ஸ்டார்டிங் ஆரம்பிச்சு விட்டால் அதுக்கப்புறம் இவங்க பார்த்துப்பாங்க. அதனால் நல்ல காலத்தில் இப்படி ஒரு சின்ன ஒரு கெட்ட பழக்கங்கள் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதில் கவனம் என்பது தேவை. தோல் சம்பந்தமான பிரச்சனை, காலில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கிறது, இது மாதிரி விஷயங்களில் கவனம் என்பது தேவை. இளைய சகோதர சகோதரிகளுக்கு இவங்க கொடுத்து பழக்கி காமிச்சாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய சுய விஷயங்கள் கெட்டு போயிடும். இவங்களையே நம்பின்னு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். மனைவி அம்மா, சகோதரி அம்மா, இந்த காம்பினேஷனில் இருக்கக்கூடிய பிரச்சனை, இல்லைனா கணவர், இல்லைனா இந்த வீடா அம்மா வீடா, இந்த மாதிரி விஷயங்கள் ஆணுக்காகட்டும் பெண்ணுக்காகட்டும் சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்குண்டான காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் தென்படுறது. அதே சமயத்தில் அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வரதுக்குண்டான வாய்ப்புகள், கும்பாபிஷேகம், கோயில் தலைவராகிறது, ஒரு ஃப்ளாட்டில் இருந்தீங்கன்னா அந்த ஃப்ளாட்டில் வந்து உங்களை மெயினாக போடுறது, நீங்கள் பிரசிடெண்ட் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஃபஸ்ட்டு ஏற்கும் பொழுது அடடா பிரமாதம், ஓ அப்படியெல்லாம் சொல்லுவேன். அதுக்கப்புறம் எதுக்கடா இதை எடுத்துகிட்டு அவன் விட்டுட்டு போனது இதுக்காக தானே இருக்குது, எல்லா கஜானாவும் காலி பண்ணி நம்மக்கிட்ட கொடுத்துட்டார அப்படிங்கிற ஒரு கவலைகள் அப்பப்போ இருந்து கொண்டு இருக்கும். அதே மாதிரி நீங்கள் நடுவில் நின்று இந்த பேச்சுவார்த்தைகள் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இந்த திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் மேட்ரிமோனி சர்வீஸ் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துருவீங்க. அதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். தனுசு ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் நல்லா இருக்குது, கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எழுத்துப்பூர்வமாக கவனம் தேவை, பிறருக்கு சப்போர்ட் பண்ணும்போது கவனம் தேவை. வணங்கக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு விசேஷ வழிபாடு. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் 80% நல்ல பலன்களும் 20% நெகட்டிவான பலன்கள் இருக்குது. ஸோ இதுவரை இருந்து வந்த கடன்கள் முடிவுக்கு வரும், அந்தளவுக்கு சர்ப்ளஸான இன்கம் வரும்ன்றது அர்த்தம். ஸோ வழக்குகள் இருந்தால் அது சாதகமாக வரும். விரோதிகள் வேலை செய்கிற இடத்துல யாராவது டார்ச்சர் பண்ணிருந்தாங்கன்னா அவங்க வேறு வேலைக்கு போயிடுவாங்க. விரோதிகள் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, போட்டிகள் குறையும். கணவன் மனைவி, தனுசு ராசி கணவராக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த குழப்பங்கள் மறைந்து ஒற்றுமை உண்டாகும், நல்ல இணக்கம் ஏற்படும். தொடர்ந்து வரக்கூடிய சோதனைகள், மனதைரியம் குறையும். உத்தியோகத்தில் இருந்து வரக்கூடிய வேலைப்பளுவை ஓரளவுக்கு சமாளிச்சிருவீங்க. அப்பாவுக்கு மருத்துவ செலவு வரும், ஏன்னா ராசிக்கு 9ஆம் இடத்துல கேது போகிறதுனால. இதே போல் சிலருக்கு எதிர்பாராத லாபங்கள் வரும். 3ஆம் இடத்துல, ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால எதிர்பாராத திடீர் லாபங்கள் வரும். கெஸ் பண்ணி 1 லட்சம் எதிர்பார்ப்பாங்க, 1.5 லட்சம் கேட்பாங்க, பரவாயில்லையே அப்படின்னு நினைப்பாங்க. அதே போல் நவம்பருக்கு பிறகு மாணவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். நவம்பருக்கு பிறகு சனி பகவான் வக்ரகதி ஆகிறாரு, குரு பகவான் வேகமாக நேர்கதியில் கடகத்துக்கு போய் எட்டி போட்டு வர்றாரு. ஸோ இது வந்து ஒரு தப்பான நிலை. இதன் காரணமாக மாணவர்களுக்கு ஆர்வம் காட்டினால் மட்டும்தான் கல்வியில் தேர்ச்சி பெற முடியும், இல்லைனா அரியர் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, கான்சன்ட்ரேஷன் குறையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தனியார் அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு மேலதிகாரிகள் பாராட்டை பெறுவது கடினம். என்னமோ நீங்கள் லீவ் போடாமல் போகணும், இல்லைனா வேலைக்கே ஒரு த்ரெட்டு வரதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் நவம்பருக்கு பிறகு. சொந்த தொழில் செய்பவர்கள் அதிக லாபத்தையும் முன்னேற்றத்தையும் காணக்கூடிய ஆண்டாக இருக்கும். தொழிலாளர்கள் கடின உழைப்புக்கு பிறகு நல்ல வருமானத்தை பெற முடியும். காதல் செய்து கொண்டிருக்கின்ற தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆண்டு கல்யாணத்தில் முடிவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படி இருந்தாலும் சின்ன சின்ன மனக்கசப்புகள் வரும். தனியார் நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கு வேலையில் விரும்பத்தகாத மாற்றங்கள், மிகுந்த கவனத்துடன் இருந்தால் மட்டுமே பணியில் தொடர முடியும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்குறதை தவிர்க்கணும். கடன் இருக்கிற கடன் அடைச்சிடலாம், புதுசாக எதுவும் கடன் வாங்கக்கூடாது. கடன் வாங்கினா கடன் அடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு டிசம்பருக்கு பிறகு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. செய்தொழில் இருந்த இறுக்கமான நிலை ஓரளவுக்கு நிம்மதி தரும். செய்தொழில் இருந்த மனக்கசப்புகள்லாம் நீங்கும். சுப செலவு ஏற்படும். குடும்பத்தில் கேளிக்கைகள்லாம் நிறைய நடக்கும். டூர்லாம் போய்ட்டுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ இந்த ஆண்டு தனுசு ராசிக்கான பரிகாரம் என்பது பார்த்திங்கன்னா, எல்லா ஊர்லேயுமே கிருஷ்ணர் கோயில் இருக்கும். சேலம் எல்லா ஊர்லேயுமே கிருஷ்ணருக்குன்னு ஒரு பிரத்யேக சன்னதி இருக்கும். அந்த கோயிலுக்கு மாதம் ஒரு முறை சென்று வந்தால் தனுசு ராசிகளுக்கு நல்ல பலன்கள் பல மடங்காக மாறும். சனி பகவானுடைய 10ஆம் இடத்து பார்வை எந்த விதமான தீமையும் செய்யாது. பிஹைண்ட் நோட்ஸ் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2025 டைட்டில் ஸ்பான்சர் டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ். அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். பவர்ட் பை ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ். ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி, சுற்றுலாவா யோசிக்க வேண்டாம் ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி. மஞ்சு குரூப்ஸ், பில்டிங் லெகசிஸ் பியாண்ட் பவுண்டரிஸ். சிம்ஸ் ஹலோ டாக்டர், டிஸ்கவர் த ட்ரூ ஜாய் ஆஃப் குட் ஹெல்த். அஸ்வின் ஸ்வீட்ஸ், ஹவுஸ்ஃபுல் ஆஃப் ஹாப்பினஸ். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா வழங்கும் பிஹைண்ட் நோட்ஸ் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2025. பவர்ட் பை ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி, மஞ்சு குரூப்ஸ், சிம்ஸ் ஹலோ டாக்டர், அஸ்வின் ஸ்வீட்ஸ், அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க்.